அடுத்த சர்வீஸ். ஸோ சர்வருக்குள்ளே இருக்கிற அந்த 10 சர்வீஸில் அடுத்த முக்கியமான சர்வீஸ் டிஎன்எஸ் சர்வர் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஹோஸ்ட்டுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ டொமைன் நேம், ஸோ அதனுடைய ஐபி அட்ரஸ்க்கான ஈக்குவலண்ட் நேமை அசைன் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிஎன்எஸ் சர்வரோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுளோட ஐபி அட்ரஸ் 142.250.190.78 அப்படின்னா, ஸோ இதனுடைய ஸ்டேட்டிக் ஐபி இங்கே இருக்குது. இந்த ஸ்டேட்டிக் ஐபியை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம டிஎன்எஸ் சர்வரில் இந்த ஐபி அட்ரஸை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்க முடியாத ஐபி அட்ரஸ் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுட்டு நம்ம அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், ஈக்குவலண்ட்டான நேம். ஸோ ஈக்குவலண்டான நேம்னா நம்ம அசைன் பண்ணுறது தான், நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெட்வொர்க்குள்ளே மேனேஜர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ மேனேஜர்னு ஒரு பிசி இருக்குது, டெவலப்பர்னு ஒரு பிசி இருக்குது. டெவலப்பரில் சக்திவேல்னு ஒரு பிசி இருக்குது, ராஜேஷ்னு ஒரு பிசி இருக்குது. அப்படின்னா இப்போ அவங்களுக்குன்னு ஐபி அட்ரஸை கொடுக்கும்போது ஐபி அட்ரஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது போகலாம், ஆனால் அவங்க நேம் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை நேமாக மாற்றிட்டோம், டிஎன்எஸ் சர்வீஸ் நேமாக மாற்றிட்டோம்னா இதை வச்சே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கோ. ஸோ கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் ஐபியை பிங்கு ஸ்பேஸு 10.0.0.1 போட வேண்டிய அவசியம் இல்லை. பிங்கு ஸ்பேஸு ராஜேஷ் அப்படின்னு போட்டால் போதும், அது கம்யூனிகேட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கான சர்வீஸ் தான் இந்த டிஎன்எஸ் சிஸ்டம், ஸோ டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதை கிரியேட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது டொமைன் நேம் சிஸ்டம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு தேவைப்படுறது, இந்த ரவுட்டர்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ரவுட்டர்லாம் நம்ம கடைசியாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனி டிவைஸ் போய்க்கிறேன். எனி டிவைஸ் போயிட்டு சர்வர். ஸோ சர்வருக்கு அடுத்தது எனக்கு ஒரு 5 பிசி, அதுக்கு மேலே வேணாம், 5 பிசி மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 5 பிசி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வேணும். ஸோ நான் 2960 அப்படிங்கிற சுவிட்ச் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ சுவிட்சை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம்? ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் போயிடுறேன். கனெக்ஷனில் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ஐபி சர்வருக்கு தான் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் சுவிட்சுக்கு சர்வர் கூட தான் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிசிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கூட என்ன பண்ணிக்கலாம், 2 லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நான் இப்போது கனெக்ஷனை கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன ஐபி அட்ரஸ் வேணுங்கிறதையும் நாங்கள் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வருக்கான ஐபி இப்போ இது என்னென்ன சர்வராக யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டிஎஸ்சிபி சர்வராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஒரே சர்வரை 2 சர்வீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன், டிஎஸ்சிபி சர்வர் அண்டு டிஎன்எஸ் சர்வர். ஸோ 2 பர்பஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே சர்வரை 10 பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம்.
10 டிஃப்ரெண்ட் சர்வீஸை கூட யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஐபி என்னவா இருக்கும்? ஐபி நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1.0.0.1. இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் யாருமே அசைன் பண்ண மாட்டாங்க, நான் தான் அசைன் பண்ணுவேன். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளான ஐபி அட்ரஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரே இந்த ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஃபேன்சி நம்பர் மாதிரி, இதை கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சர்வருக்கான ஐபி இங்கே கொடுத்தாச்சு. அடுத்தது பிசிக்கான ஐபி என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 பேக்கப்புக்கு ஒரு 10 ஐபி அட்ரஸை எடுத்து வச்சிடணும்னு சொன்னேன். அதனால 1.0.0.11. ஸோ அடுத்த பிசிக்கு வந்து 12, அதுக்கு அடுத்த பிசிக்கு 13. ஓகேவா? ஸோ இதுதான் நான் அசைன் பண்ண வேண்டிய ஐபி அட்ரஸ். ஸோ இப்போது எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இதை வந்து நேமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு நேம் கொடுக்கணும் நான். ஓகேவா? ஸோ நேம் என்னவா கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த பிசி வந்து மேனேஜர், ரெண்டாவது பிசி டெஸ்டர், மூணாவது பிசி டெவலப்பர், நாலாவது பிசி ஹெச்ஆர், அஞ்சாவது பிசி அக்கௌண்டன்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ். அடுத்தது லேப்டாப் பார்த்தீங்கன்னா எம்டி, கடைசி பிசி ஜிஎம். ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? இப்போது ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. அவங்களுக்கான டொமைன் நேமும் நான் டைப் பண்ணி வச்சிட்டேன், ஆனால் இன்னும் நான் அசைன் பண்ணல. ஓகேவா? பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நம்ம சர்வருக்கு மட்டும்தான் ஐபியை அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மற்ற பிசிக்கெலாம் டிஹெச்சிபி மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வர்ற எல்லா டாப்பிக்குமே டிஹெச்சிபி மூலயமா நம்ம ஐபி அசைன் பண்ணிக்கலாம். டிஹெச்சிபி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், சர்வருக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டெஸ்க்டாப்பில் போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷனில் ஐபி அசைன் பண்ணுறது தான். ஸோ ஐபி 1.0.0.1. ஸோ இதில் டிஃபால்ட் கேட்வேவும் சேம் இதே ஐபி தான் வரும். டிஎன்எஸ் சர்வரோட ஐபியும் சேம் அதே தான். ஏன் இது எல்லாத்துக்கும் ஒன்றே போகிறேன் அப்படின்னா ஒரே சர்வர் தான் நான் டிஎன்எஸ் சர்வராகவும் யூஸ் பண்ண போகிறேன், டிஹெச்சிபி சர்வராகவும் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்எஸ் சர்வருக்கு 8.8.8ன்னு போட்டிருப்போம். அப்போ நம்மள்ட்ட டிஎன்எஸ் சர்வர்னு ஒரு சர்வர் கிடையாது, வெறும் டிஹெச்சிபி மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் அங்கே 8.8.8 யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே எல்லாமே ஒரே சர்வர் தான், இங்கே ரவுட்டர் கிடையாது. அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் கேட்வேவும் அதே ஒன்று தான், டிஹெச்சிபியும் அதே தான். ஸோ டிஎன்எஸும் அதே சர்வர் தான். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபால்ட் கேட்வேவும் அதே 1.0.0.1, டிஎன்எஸும் அதே 1, ஐபி அட்ரஸும் அதே 1. இதில் கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சர்வருக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா சர்வீஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டிஹெச்சிபி. ஸோ டிஹெச்சிபியில் சர்வீஸை முதல்ல ஆன் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணக்கூடாது, ஆன் பண்ணிவிட்டு தான் கான்ஃபிகரே பண்ணணும். ஸோ முதல்ல ஆன் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ டிஃபால்ட் கேட்வேவே இங்கே டைப் பண்ணிக்கலாம் 1.0.0.1. டிஎன்எஸ் சர்வரும் சேம் அதே ஐபி தான், அதுக்கும் அதே ஐபி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்ட் ஐபி அட்ரஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 11ன்னு ஸ்டார்ட் ஆகணும். சப்நெட் மாஸ்க் இது கிளாஸ் ஏங்கிறதுனால ஒரு 255 3 0. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இங்கே நான் வந்து ஒரு 15 போட்டுக்கிறேன். ஸோ 15 மேலே நான் கனெக்ட் பண்ண போகிறதில்ல, எனக்கு 15 யூசர்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், 15 ஐபி அட்ரஸ் மட்டும். இதை தான் நம்ம நெட்வொர்க்கில் செட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1200 ஐபி, நாங்கள் டிஎஸ்சிபியில் 1300ன்னு போட்டு வச்சுருப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஐபி அட்ரஸ். ஏன்னா நீங்கள் மொபைல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1300 ஐபி அட்ரஸ் போட்டுருவோம். 1300க்கு மேலே ஏதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஐபி ஓவர்லோடுன்னு வரும் சர்வரில். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், சப்நெட் பண்ணி ஐபியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது இனிஷியலாக நீங்கள் ஐபியை டிஎஸ்சிபியை கான்ஃபிகர் பண்ணும்போது எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கவுண்ட்டை அங்கேயே போட்டுக்கலாம். ஸோ லோடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கணும் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இப்போ எனக்கு இருக்கிறது 5 டிவைஸ் தான், 6 டிவைஸ் தான், நான் 15 போட்டிருக்கேன் இல்லையா, அது மாதிரி குறைஞ்சது ஒரு 25% எக்ஸ்ட்ரா தான் போட்டு வச்சுருக்கணும் பேக்கப்புக்கு ஐபி அட்ரஸ். ஸோ நான் இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர் 15 கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் டிஹெச்சிபியில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே சர்வரில் நம்ம ஐபி அட்ரஸை டிஹெச்சிபி செட் பண்ணியாச்சு. பிசிக்கு எல்லாத்துக்கும் ஐபியை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேம் இதில் என்ன ஐபி அட்ரஸ் டைப் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் கிளிக் பண்ணி ஐபியை செட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டேன். ஸோ அசைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிங் பண்ணி முதல்ல செக் பண்ணுறேன். ஸோ பிங் கமாண்ட் போட்டு ஒவ்வொரு பிசிக்கும் இடையில கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். .0.0.17. ஸோ கனெக்டிவிட்டி இருக்குது. நான் அடுத்த பிசியும் செக் பண்ணி பார்க்குறேன், சர்வரையும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பிங்கு ஸ்பேஸு 1.0.0.1. ஸோ டிஹெச்சிபி மூலயமா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பிசிக்கு ஐபியை அசைன் பண்ணியாச்சு. பிங் கமாண்ட் போட்டு கனெக்டிவிட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் அப்படியே பேக்கெட்டை போட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட்டை செட் பண்ணி பாருங்கள் கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படிங்கிறத. ஸோ எல்லா பிசிக்கு இடையிலையும் கனெக்டிவிட்டி இருக்குது, சர்வர் டு பிசியும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே, இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ ஐபி அசைன் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது டொமைன் நேம். ஸோ டிஎன்எஸ்ஸாக இதை மாற்றணும். ஸோ டிஎன்எஸ் சர்வராக மாற்றுறதுக்கு மறுபடியும் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஎன்எஸ் சர்வீஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல சர்வீஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸை ஆன் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல ஆன் பண்ணிடுறேன். இங்கே நேமு, இங்கே அட்ரஸ் அப்படின்னு இருக்குதா? ஸோ நேமில் என்ன கொடுக்கணும், நம்ம இங்கே மேனேஜர்னு டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேனேஜர் அப்படிங்கிறது நேம், அட்ரஸுங்கிறது
1.0.0.11 இதுதான் அட்ரஸ். ஸோ இதை கொடுத்துட்டு ஆடு ஐபி அட்ரஸ் தான் அட்ரஸ். ஓகேவா? நேமுங்கிறது நம்ம டைப் பண்ண வேண்டிய நேம், அட்ரஸுங்கிறது ஐபி. ஸோ அதே மாதிரி எல்லாரையுமே இதில் ஆட் பண்ணும். ஸோ அடுத்தது டெஸ்டரோட ஐபி 1.0.0.12 கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அடுத்தது யார் இருக்கா அப்படின்னா டெவலப்பர். ஸோ டெவலப்பருக்கு நேம் கொடுத்துடலாம். அவரோட ஐபி 13. அடுத்தது HR, அவரோட அட்ரஸ் 14. HR அடுத்தது அக்கௌண்ட்ஸ். அடுத்தது MD, GM, ஸோ நான் எல்லாருக்குமே இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவருடைய நேம், அவருடைய ஐபி அட்ரஸ் ஆட் கொடுத்தாலே போதும். இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிட்டாலே போதும். இங்கே சேவ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாராவது தேவை இல்லைன்னா அவங்கள செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே சேவ்ங்கிற ஆப்ஷன் தேவைப்படாது. இங்கே ஆடு தான் யூஸ் பண்ணணும். முடிச்சாச்சா? ஸோ இப்போ நம்ம நேம்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து செக் பண்ண வேண்டியது, இப்போ பாருங்க, இப்போ சர்வர்லேருந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ சர்வரோட டெஸ்க்டாப் போயிடுறேன். அதில் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், பிங்கு ஸ்பேஸு மேனேஜர் அப்படின்னு கொடுத்தா மேனேஜர் பிங் ஆகணும். ஆகுதா? அதே மாதிரி பிங்கு ஸ்பேஸு டெஸ்டர்னு கொடுத்தோம்னா டெஸ்டர் லைனுக்கு வரணும். வராங்களா? ஸோ அடுத்து இதே மாதிரி நீங்கள் எல்லாரையுமே பிங் பண்ணி பார்க்கலாம். யாருக்காவது வரலை அப்படின்னா நீங்கள் நேமை தப்பாக கொடுத்தீங்கன்னா வராது. ஐபி கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. நேமை டிஎன்எஸில் ஆட் பண்ண நேம் ஒன்றா இருக்கும். நீங்கள் டைப் பண்ண நேம் ஒன்றா இருந்ததுன்னா வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிங்கு ஸ்பேஸு எஸ்கேன்னு என் பேரை கொடுக்குறேன்னு வைங்க. அப்படி ஒரு நேமில் ஒரு டிவைஸே இருக்காது, ஒரு பிசியே இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு இப்படி தான் வரும், பிங் ரெக்வஸ்ட் குட் நாட் ஃபைண்ட் ஹோஸ்ட் எஸ்கே அப்படின்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இருந்ததுன்னா பிங்கு ஸ்பேஸு GM இருக்கிற டிவைஸை கொடுத்தீங்கன்னா ரிப்ளை வரும். ஓகேவா? ஸோ நெட்வொர்க்குள்ளே நீங்கள் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த மாதிரி டிஎன்எஸை யூஸ் பண்ணி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கம்மியான யூசர் இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ணலாம். நிறைய யூசர் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கு உட்காந்து நீங்கள் ரெடி பண்ணணும்னா டைம் நிறைய எடுத்துக்கும். ஸ்பேஸ் விட்டானா எப்படி? ஸ்பேஸ் விட்டா வராது, கமாண்டாவே எடுத்துக்காது. அது அண்டர்ஸ்கோரை கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக இருக்கணும், இடையில வந்து பிரேக் வரக்கூடாது. வரலையா? ஸோ அவுட்புட்டை நீங்கள் சர்வர்லேருந்து மட்டும் இல்லை எதுலேருந்து பார்த்தாலும் வரணும். ஸோ நான் ஜிஎம்லேருந்து நீங்கள் சர்வரை ஆக்சஸ் பண்ணாலும் வரணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிங்கு ஸ்பேஸு 1.0.0.1. ஸோ இப்போ நம்ம சர்வரை வந்து சர்வருக்கு நேம் கொடுக்கவே இல்லை தானே, சர்வருக்கும் நேம் கொடுக்கலாம். அந்த சர்வருக்குள்ளேயே போயிட்டு சர்வருக்கும் டிஎன்எஸ் அட்ரஸை அப்ளை பண்ண முடியும். அதையும் பண்ணுவோம். சர்வீஸ்குள்ளே போயிடுறேன், டிஎன்எஸ், இதில் என்ன பண்ணுங்க,
சர்வருக்கு நேம் கொடுத்துட்றேன். அட்ரஸில் வந்து 1.0.0.1 சர்வருக்கே நம்ம சர்வரில் அப்ளை பண்ணலாம் நேமை. ஓகேவா? ஸோ ஆடு கொடுத்துனா அதுவும் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எம்டி லேப்டாப்லேருந்து சர்வர் ஆனில் இருக்குதான்னு செக் பண்ணுறோம். ஸோ பிங்கு ஸ்பேஸு சர்வர். ஓகேவா? ஸோ நம்ம சர்வரில் தான் மற்ற பிசியெல்லாம் நேம் கொடுத்தோம், சர்வருக்கே நேம் கொடுக்கலாம். அதையும் அப்ளை பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த கான்ஃபிகரேஷன் போகலாம். ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்குது, வரல, செய்யாதவங்களுக்கு வராது. வெறும் டயராமே போடாமல் 2 சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களாம் வரவே வராது. சும்மா வச்சுருக்கவங்களுக்கும் வராது. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கான்ஃபிகரேஷன் போயிடலாம்.